வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பன்னைக்கு எடுத்த விளாக் தான். எங்கள் ஊர் சைட்லாம் பழங்கள் ஸ்வீட் எல்லாம் வச்சு வீட்டில் சாமி கும்பிட்ற பழக்கம் கிடையாது. சித்திரை 1ஆம் தேதி அது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்றைக்கி தான் மட்டும்தான் பண்ணுவோம். அப்புறம் நான் வியர் பண்ணியிருக்க சாரியோட ப்ளவுஸ் நானே ஸ்டிச் பண்ணது. இன்றைக்கி நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். முன்னத்த நாளே பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் நேரமே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறப்போ மணி 7 மணி இருக்கும். அப்போவே கிளம்பிட்டோம். அதனால் வர வழியில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு டீ சாப்பிட்டு எப்போயுமே நான் டீ சாப்பிட மாட்டேன், ரெகுலராக சாப்பிட மாட்டேன். எப்போயாவது கிரேவிங்ஸ் இருந்ததுனா மட்டும்தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி டீ சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் இருந்தது. அதனால தான் 3 பேர் போய் டீ சாப்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கோயிலில் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அன்னதானத்தையும் வாங்கி திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நாங்கள் வண்டியில் வரணும்னு சொல்லி பிளான் பண்ணல. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து கோயிலுக்கு 100 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். அதனால நம்ம வண்டியில் போக வேண்டாம், பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நைட்டெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் இந்த நேரமே கிளம்பிட்டோன்னா உடுமலையில் பஸ்ஸில் மாறி வந்தோன்னா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் விசேஷ நாளுங்கிறதுனால, இன்றைக்கி தமிழ் வருட பிறப்புங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது பஸ் எல்லாம். சரி வந்துட்டு நம்ம ரிட்டன் வரப்போ கொஞ்சம் லேட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. சரி வண்டியிலே போயிடலாம், வெயில் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் காலையில் நேரமே கிளம்புனாலும் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லி வந்தோம். ஆனால் பாதி தூரம் வர்றப்போவே பயங்கர வெயிலாக இருந்தது. தரையிலலாம் காலே வைக்க முடியாது செப்பல் இல்லாமல், அவ்வளோ வெயிலாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம். கோயிலுக்கும் வந்துட்டோம். ஒரு 10 மணி 10:30ங்கிறப்ப ரீச் ஆகிட்டோம். இவ்வளோ வெயில் இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமே ரீச் ஆகிருக்கும். ரொம்ப வெயிலாக இருந்ததுனால அங்கங்கே கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் நிழலில் நின்றுட்டு இருந்துட்டோம், இல்லை தண்ணி குடிச்சிட்டோ அதை மாதிரியே வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்திருக்கலாம். பரவாயில்ல, அந்த டைமில் வந்ததுனால தான் எங்களால் உச்சிக்கால பூஜை பார்க்க முடிஞ்சது. இல்லைன்னா கொஞ்சம் நேரமே வந்ததுன்னா நம்ம நேரமே கிளம்புற மாதிரி இருந்திருக்கும். நம்ம 10 மணி 10:30க்கு வந்ததுனால 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே உச்சிக்கால பூஜை நடக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாமியும் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு 2:30ங்கிறப்ப நம்ம அங்கேருந்து கோயிலேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் இளநீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலில் தான் அவங்களுக்கு பேர் வச்சாங்களாம். இது எங்கள் அத்தை அவங்க குலதெய்வம் கோயிலாம், குலதெய்வ கோயிலுன்னு சொன்னாங்க. சரி இங்கே பக்கம்தான் இருக்குன்னு சொன்னாங்க, போகிற வழியிலேருந்து கொஞ்சம் பக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தோம். ஆனால் நாங்கள் வர்றப்போ டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி 2:30க்கு இங்கே வரப்போ 4:30 ஆயிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் என்ன ஆயிடுச்சு, 4:30 இருக்காது, ஒரு 3:45 அப்படி இருக்கும். கரெக்டாக 3:45 தான் நினைக்கிறேன், 3:48. ஏன்னா அது கரெக்டாக ஞாபகம் இருக்குன்னா, நாங்கள் இந்த கோயில் எங்களுக்கு சரியாக வழி தெரியாது. அவங்களும் ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் பஸ்ஸில் தான் வருவாங்க. வண்டியில் வரப்போ அவங்களுக்கு ரூட் தெரியலன்னு கூகுள் மேப்பில் போட்டு தான் பார்த்துட்டு வந்தோம். கரெக்டாக 3:48ங்கிறப்போ இங்கே ரீச் ஆகிட்டோம். ஆனால் அப்போவே கோயில் நட சாத்தியிருந்தாங்க. சரி இவ்வளோ தூரம் சாமி கும்பிட முடியாமல் போச்சேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் கோயில் மறுபடியும் நட திறந்தாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமியும் கும்பிட்டுட்டு உடுமலைக்கு வந்துட்டோம். கொஞ்சம் காளான் பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் வரப்போ நாங்கள் மணி 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி ஒரு டீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம், அவ்வளோதான் பக்கம் வந்துட்டோம். வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம் வந்துட்டோம். ஆனால் டீ சாப்பிட்டு கிளம்பலாம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். டீ சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு டீயும் சாப்பிட்டாச்சு. டீ சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாள் ரொம்ப சூப்பராக போச்சு. எப்பயுமே வருஷம் நாங்கள் சித்திரை 1 கோயிலுக்கு போவோம். ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்துடுவோம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது.